அரசியல் தீர்வை வழங்கி வடக்கை முன்னேற்றுவோம். காசாவுக்கும் அரசியல் தீர்வை நெருக்கடியை தீர்க்க ஒரே வழி என்கிறார் ஜனாதிபதி என்பதாக அந்த செய்திக்கின்ற தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணலாம். ஏனைய பத்திரிகைகளிலும் தொடர்பான செய்திகள் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையிலும் தொடர்பான செய்தி வெளியாகிறது. அதே போல இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையிலும் தொடர்பான செய்திகள் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுக்கிறது. வடக்குக்கு விரைவில் அரசியல் தீர்வு, அரசியலமைப்பு பேரவையை பற்றி ஆராய பாராளுமன்ற தெரிவுக்குழு, ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகையிலும் தொடர்பான செய்தி வெளியாக இன்றைய தினம் ஏனைய பத்திரிகையிலும் தொடர்பான செய்திகள் நாங்கள் காணலாம். இன்றைய மௌவிய பத்திரிகையிலும் ஜனாதிபதி தெரிவித்த கருத்துக்கு தலைப்பிடப்படுகிறது. விவசாயதாயக சபாவ துணட் பதிலா மேகம வேடக்கரான் பே என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. அரசியலமைப்பு சபை மூன்றாக பிளவடைந்து விட்டது, இவ்வாறு நாங்கள் செயற்பட முடியும் என்பதாக தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காணலாம். அதே போல டெய்லி மிரர் பத்திரிகையிலும் அவர் தெரிவித்த கருத்து முக்கியமான செய்தியாக பிரதானமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். எனவே அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். அரசியல் ரீதியிலான தீர்வு ஒன்று முன்வைக்கப்படாமையே காசா பிரச்சனைக்கு பிரதான காரணமாகும். அதனால் அங்கு அரசியல் தீர்வு ஒன்றை வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இலங்கையிலும் வடக்கு அரசியல் தீர்வை வழங்கி வடக்கை அபிவிருத்தி செய்யவிருக்கிறோம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நேற்று இடம்பெற்ற இந்த பாதுகாப்பு தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். அவர் மேலும் பல விடயங்களை சுட்டிக்காட்டி நேற்றைய தினம் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். எனவே அவர் தெரிவித்த அந்த கருத்துக்கள் தொடர்பில் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் வடக்குக்கு அரசியல் தீர்வு வழங்கி வடக்கை அபிவிருத்தி செய்யவிருக்கிறோம். ஏனெனில் வடக்கில் சிறந்த பொருளாதார வளங்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக பசுமை பொருளாதாரம், எரிசக்தி தொடர்பான பொருளாதாரம் போன்ற பல வளங்கள் அங்கு காணப்படுகின்றன. அதனால் வடக்கில் பலமான பொருளாதாரத்தை உருவாக்குவதை எமது இலக்காகும். நாங்கள் தொழில் நிமித்தம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு எமது தொழிலாளர்களை நீண்ட காலமாக அனுப்பி வைக்கிறோம். அதன் பிரகாரம் தொழில் அமைச்சர் அடுத்த கட்டமாக இஸ்ரேலுக்கு தொழிலுக்கு அனுப்புவதற்கான ஒப்பந்தம் செய்திருக்கிறார். ஆனாலும் இஸ்ரேலுக்கு தொழிலுக்கு செல்ல தற்போது 10,000 பேர் இருப்பார் என நான் நினைக்கவில்லை. யுத்தம் இடம்பெறும் நாட்டுக்கு செல்ல யாரும் விரும்ப மாட்டார்கள். என்றாலும் தற்போதைய நிலையில் இஸ்ரேலுக்கு செல்வது எந்த அளவு பொருத்தம் என்பது எனக்கு தெரியாது. இது தொடர்பாக நான் தொழில் அமைச்சருடன் பேசுவேன். எமது நிலைப்பாட்டில் மாற்றமில்லை. காசா மீது இஸ்ரேலின் தாக்குதலை நாம் வன்மையாக கண்டித்திருக்கின்றோம். ஹமாஸ் இஸ்ரேல் மீது மேற்கொண்ட தாக்குதலையும் கண்டித்திருக்கின்றோம். இருப்பினும் இதற்கு தீர்வு காசா மீது தாக்குதல் மேற்கொள்வது அல்ல. அரசியல் ரீதியான தீர்வு ஒன்று முன்வைக்கப்படாமையே காசா பிரச்சனை காரணமாகும். ஆகவே அங்கு அரசியல் தீர்வு ஒன்றை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பாலஸ்தீன அதிகார சபை ஊடாக இந்த பிரச்சனைக்கு தீர்வை காண்பது தொடர்பாக பலரும் பேசி வருகிறார்கள். அமெரிக்காவும் அது குறித்து பேசியிருந்தது. ஆனால் பாலஸ்தீன அதிகார சபை ஊடாக தீர்வு காண முடியும் என நான் நினைக்கவில்லை. அரசியல் தீர்வில் இல்லாமையே இதற்கு காரணமாக என்பதாகவும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த விடயங்கள் முக்கியமான செய்திகளாக இருப்பதை காணலாம். அதே போல அதனால் அரசியல் தீர்வு ஒன்றை வழங்குவதன் மூலமே அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். இலங்கையிலும் நாங்கள் வடக்குக்கு அரசியல் தீர்வு வழங்கி வடக்கை அபிவிருத்தி செய்யவிருக்கிறோம். ஏனெனில் வடக்கில் சிறந்த பொருளாதாரம் ஒன்று இருக்கிறது. குறிப்பாக பல விடயங்களை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார்.